பட்டாக்குறிச்சி கண்டமத்தா சாலை பணியில் பாலம் அமைக்காததால் விவசாயிகள் மாபெரும் போராட்டம் செய்ய போவதாகவும் 200 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் மங்களூர் அடுத்துள்ள பட்டாக்குறிச்சி முதல் கண்டமத்தாங் கிராமம் வரை சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பாதையில் உள்ள முக்கிய ஓடை பகுதிகளில் சிறுபாலம் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் தற்போது பாலம் அமைக்காமலேயே சாலை அமைக்கும் பணி நடப்பதால் பொதுமக்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் ஓடையில் பாலம் அமைக்கப்படாவிட்டால் சிறு மழைக்கே சாலை உடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்படும் அபாயம் உள்ளது என்றும், மழை நீர் வெளியேற வழியின்றி அருகில் உள்ள 200 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களில் நீர் புகுந்து மக்காச்சோள பயிர்கள் முற்றிலுமாக சேதமடையும் என்றும் அவர்கள் கவலை தெரிவித்தனர். எனவே அதிகாரிகள் உடனடியாக பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அவ்வாறு செய்யாவிட்டால் சாலை பணியை நிரந்தரமாக தடுத்து நிறுத்தி மாபெரும் போராட்டம் நடத்தப் போவதாகவும் விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். என் பேர் பாண்டியன். பட்டாக்குறிச்சியில் கண்டமத்தாம் போகிற சாலை ஜல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் 2-3 ஓடை குறுக்க வருது. அந்த ஓடையில் நாங்கள் பாலம் போட்டு அமைச்சு தர சொன்னோம். அவங்க அமைச்சு தராமல் அவங்க கண்டுக்காமல் தாறு சாலை அமைச்சிக்கிட்டு வராங்க, ஜல்லி போட்டுக்கிட்டு வராங்க. அதனால் இந்த மழை பேஞ்சுதுனாக்கா எங்கள் பயிரெல்லாம் வாழ்வாதாரம் இல்லாமல் அழிதுடும். அப்படிங்கும்போது இந்த ஓடையில் எங்களுக்கு பாலம் போட்டு அமைச்சு தரணும். இதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் இந்த பாலம் போட்டு தரல அப்படின்னாக்கா இந்த சாலையில் நாங்கள் ஊர் பொதுமக்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாலை மறியல் பண்ணுவோம். இல்லைன்னா குறிச்சிங்க. என் பேர் ராமதாஸ். இங்கே கண்டமத்தா டு பட்டாக்குறிச்சி குறுக்கு சாலை ஒன்று வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதில் எல்லா வேலையும் முடிகிற தருவாயில் இருக்குது. ஆனால் ஓடை இருக்குது. ஓடையில் நாங்கள் பாலம் அமைச்சு தர மாதிரி எல்லாம் கோரிக்கை செஞ்சுருக்கோம். ஆனால் அது இப்போ அதிகாரிகள் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பாலம் அமைச்சு தரலன்னா எங்களுடைய சோளம் பயிர் 200-300 ஏக்கர் பயிரிட்டுருக்கோம். தண்ணி தேங்கி சோள பயிரெல்லாம் நாசமாயிரும். மற்றபடி ரோடு அறுத்துட்டு போயிட்டு ரோடும் நாசமாயிரும். எங்களுக்கு பாலம் அமைச்சு தரணும். இல்லைன்னா எங்கள் வாழ்வாதாரம் பயிரெலாம் நஷ்டமாயிரும். ஏற்கனவே ஒரு மழை பெஞ்சு எங்கள் ரோட்டெல்லாம் அறுத்துட்டு போயிடுச்சு. அது அதிகாரி யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தயவு செய்து ரோடெல்லாம் நல்லா போட்டுட்ருக்காங்க. பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பாலம் அமைச்சு தரணும். அப்போனா போக்குவரத்து ரோட்டில் அதிகமாக இருக்குது. எங்கள் வாழ்வாதாரம்லாம் கெட்டு மெயின் எங்களுக்கு விவசாயிகளுக்கு இந்த வாழ்வாதாரம் தான் மெயின். இப்போ சோளம் தான். ஏற்கனவே என் காட்டில் தான் தண்ணி பூந்து 3-4 வயல் ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிடுச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டால் கூலியாள வச்சு நான் வேலை செஞ்சு சரி பண்ணிருக்கேன். அதான் இப்போ பாலம் அமைச்சு தரணும். எங்களுக்கு முழு கோரிக்கை அரசாங்கத்தை தயவு செய்து எங்களுக்கு அதிகாரிகள் பார்வையிட்டு நீங்கள் அப்புறம் தான். இல்லைன்னா நாங்கள் ரோடு மீண்டும் இந்த ரோடு பணி ஆரம்பிக்கிறாங்க. தார் சாலை போட்டு வர போகிறாங்க. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நாங்கள் மறித்து இப்போ பணியை தடை செஞ்சு மறித்து நாங்கள் இது பண்ணுவோம். பட்டாக்குறிச்சிங்க முத்துசாமி பேர். பாலம் போட ரோடு போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பல தடவை கேட்கல. அதை பார்த்து கொஞ்சம் சரி பண்ணுங்கள். பாலம் போட சொன்னால் போடல. திருப்பி பாலம் போடாத ரோடு போட நாங்கள் மறிப்போம், போராட்டம் பண்ணுவோம். பட்டாக்குறிச்சி மக்கள் பூரா